Hi friends, welcome to Shadow Creations. Please press the subscribe button. Press the icon. Get notification from. Hi friends, welcome to our channel. இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து ஒரு கேம் ஸ்டோரி வந்து எப்படி கேம் ஸ்டோரி அனிமேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து Toontastic 3D அப்படிங்கற இந்த ஆப் வந்து Play Store ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப் வந்து 150 MB க்கு மேல வரும். 193 MB வருது. இது வந்து சில மொபைல்ஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும். இந்த ஆப் வந்து கூகுளோட ஒரு ஆப், கூகுளோட ஒரு தனி ஆப். நான் அந்த ஆப் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்ததும் ஆட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணதும் ஸ்டோரி காமிப்பாங்க. ஷார்ட் ஸ்டோரி, கிளாஸ் ஸ்டோரி, அதுமாரி சயின்ஸ் ரிப்போர்ட், அதுமாரி வந்து 3 இது கொடுத்துருக்காங்க கேட்டகரி. இப்போ நான் வந்து கிளாசிக் ஸ்டோரி செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் ஷார்ட் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து இதுமாரி 4 இது கேட்டகரி இருக்குது. ஸ்டெப்பு அதுமாரி வந்து 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன வீடியோவாக க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த செட்டிங் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து 10 கேரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி மூவ்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனி வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நீங்களே வந்து கேரக்டரை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒன்று சும்மா வரைகிறாம ஒரு கேரக்டரு. இப்போ அதை வந்து 3Dயாக மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு கேரக்டராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்தந்த கேரக்டர் என்னென்ன மூவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை கிளிக் பண்ண மூலமாக காமிக்க முடியும். இந்த பைரட்ஸ் வந்து இதுமாரி நடப்பாங்க. இந்த நண்டு வந்து இதுமாரி செய்யும். அதுமாரி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி மூவ்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பேக்ரவுண்டும் தனித்தனியாக ஒன்று ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக ஒர்க் ஆகும். இந்த வீல் ரவுண்ட் ஆகுது, இந்த பெல் வந்து அடிக்குது. அதே போல் வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி மூவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எரிமலையை கிளிக் பண்ணால் அதுமாரி வெடிக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சில கேரக்டர் வந்து இந்த ஏணி பண்ணிகிட்டே கொண்டு போனீங்கன்னா அதுவே ஏறும். அதுமாரி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி மூவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை வந்து எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்டார்ட் அப்படின்னு பட்டன் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்தந்த கேரக்டரை நீங்கள் எங்கெங்கே சோர்ந்து போகணுமோ கண்ட்ரோல் போகலாம். நீங்கள் வந்து டேப்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அந்த கேரக்டர் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்னா அந்த கேரக்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணணும். அதே போல் அந்த கேரக்டரோட ஒவ்வொரு கையையும் நீங்கள் வந்து தனித்தனியாக அசைக்கலாம், காலையும் அசைக்க முடியும். அதுபோல் அந்த கேரக்டர் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதோட வயிற்றில் வந்து கிளிக் பண்ணுங்கள், அந்த கேரக்டர் பேசும். அந்த கேரக்டரோட ஸ்பெஷல் மூவ்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா அந்த கேரக்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டரோட ஸ்பெஷல் மூவ்ஸ் தெரியும். நீங்கள் சில கேரக்டர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிட்டே கொண்டு போனீங்கன்னா அதுவாகவே வந்து அந்த என்ன மூவ்ஸ் பண்ணுமோ அது வந்து அதுவாகவே செய்யும். மேலே இருக்க டைமிங் வரைக்கும் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து தானாகவே சேவ் ஆகிடும். இதே போல் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செட் பண்ண போகிறோம். அது என்ன மூடு வேணுமோ அந்த மூடு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். அப்புறம் மேலே இருக்க அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இதே போல் நீங்கள் வந்து இதில் வந்து 5 ஸ்டெப்பு ரீசொல்யூஷன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டைட்டில் ஒன்றும் அதுக்கு வந்து டேரக்டர் நேமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த டிக் பண்ண செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணால் அந்த வீடியோ வந்து ஓடும். நான் எதுவும் அவ்வளோ மூவ்ஸ்லாம் வைக்கல. இதுமாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.